Welcome to Easy Max Tamil. Find the zeros of the following quadratic polynomials and verify the relationship between the zeros and coefficients. X square minus 2x minus 8. X square oda coefficient 1. Constant term minus 8. இப்போ ரெண்டையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 into 8 is equal to minus 8. இப்போ 8 ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 8 ஓட ஃபேக்டர்ஸ் 1 8s are 8. 4 2s are 8. இப்போ ரெண்டுலேயும் நம்ம ஆட் பண்ணணும் இல்லை சப்ட்ராக்ட் பண்ணணும். -2 கிடைக்கணும் ஆன்சர் நம்மளுக்கு. ஸோ 4க்கு மைனஸும் 2க்கு ப்ளஸும் நான் போட்டுக்கிறேன். அப்போ தான் ஆப்போசிட் சைனை நான் சப்ட்ராக்ட் பண்ணுவேன். ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 4ல் 2 சப்ட்ராக்ட் பண்ணால் 2. பெரிய நம்பருக்கு என்ன சைன், கிரேட்டர் நம்பருக்கு என்ன சைன், அதே தான் நம்ம இங்கே போடணும். ஸோ நம்மளுக்கு இந்த ஃபேக்டர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் இந்த -2xோட பிளேஸில் தான் நம்ம இப்போது -4x + 2x -8. இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸில் காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா எக்ஸ் இருக்குது. ஸோ இது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு எக்ஸ் வெளியில் எடுத்துக்கிட்டேன், ஒரு எக்ஸ் உள்ளே இருக்கும். இந்த மைனஸ் சைன் அங்கேயே தான் இருக்குது, எக்ஸ் வெளியில் போயிடுச்சு, 4 போட்டுக்கலாம். அதே போல் இது ரெண்டுலேயும் காமன் நம்பர் எதுன்னு பார்த்தோம்னா 2 காமனாக இருக்குது. ஸோ 2 வெளியில் எடுத்துக்கலாம். 2 வெளியில் எடுத்துட்டோம்னா 2 இருக்குது, மைனஸ் சைன் இருக்குது. 4 2s are 8. 2 வெளியில் எடுத்துட்டோம், இன்னும் 4 மட்டும்தான் இருக்கும். 2 வெளியில் எடுத்தாச்சு, எக்ஸ் தான் இருக்குது, சாரி 2 எடுத்தாச்சு, எக்ஸ் இருக்கும், மைனஸ் சைன் போட்டுக்கிறோம். 4 2s are 8. 2 வெளியில் எடுத்தாச்சு, ஸோ 4. இந்த ப்ளஸ் இங்கே தான் இருக்கும். ஸோ எக்ஸ் + 2ன்னு எழுதிக்கலாம். இந்த எக்ஸ் -4 காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். எக்ஸ் -4 காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்கிறது இந்த எக்ஸும் இந்த +2 தான். அதை ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு நம்ம எழுதிக்கணும். இப்படி தான் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது எக்ஸ் + 2 is equal to 0, எக்ஸ் -4 is equal to 0, x is equal to +2. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க +2 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரும்போது சைன் சேஞ்ச் ஆகும், -2 ஆகும். அதே மாதிரி x is equal to -4 ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது +4 ஆகும். ஸோ சொல்யூஷன்ஸ் கிடைச்சாச்சு. இப்போ இதை ஜீரோஸ்ன்னு சொல்லலாம். ஜீரோஸ் is equal to -2, 4. இப்போ sum of the zeros equal to -2 + 4. ஆப்போசிட் சைனுங்கிறதுனால நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி வைக்கணும். ஸோ 2 கிடைக்கும். 4ல் 2 சப்ட்ராக்ட் பண்ண 2. பெரிய நம்பர் கிரேட்டர் நம்பருக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்ம போடணும். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் is equal to -2 multiplied by 4 is equal to plus into minus 4 2s are 8. Sum of the zeros is equal to minus coefficient of x divided by coefficient of x square. Product of the zeros is equal to constant term divided by coefficient of x square. இப்போ இது ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஃபார்மில் இருக்குது. இப்போ ஏவோட வேல்யூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் 1, பியோட வேல்யூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x is equal to -2, c is equal to constant term equal to -8. ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் என்ன கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது அதை எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கிறோம்.
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்னால் எக்ஸ் கிட்ட என்ன நம்பர் இருக்குது, இந்த -2 அது எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். கான்ஸ்டன்ட் டேர்ம்னா இந்த -8 எடுத்து இங்கே எழுதிக்கணும். இப்போ அந்த ஃபார்முலா நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஃபார்முலா பிரகாரம் sum of the zeros is equal to minus coefficient of x, so b divided by coefficient of x square. b by a சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மைனஸ் இருக்குது, ஃபார்முலாவுக்கு மைனஸு, பியோட வேல்யூ -2 டிவைடட் பை ஏவோட வேல்யூ 1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் +2 டிவைடட் பை 2. ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் c divided by coefficient of x square a. So the value of c is -8 and coefficient of x square value is 1. So answer is -8. Second sum, 4a square minus 4s plus 1. இப்போ s ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 4ஐயும் கான்ஸ்டன்ட் டேர்மோட கான்ஸ்டன்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 4 கிடைக்கும். இப்போ இதனோட ஃபேக்டர்ஸ் எழுதணும்னா 1 4s are 4, 2 2s are 4. இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு இப்போ -4 தேவை. ஸோ இதில் -4னால் இதில் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் 3 வரும், ஆட் பண்ணோம்னா 5 வரும். ஸோ இது எடுத்துக்கலாம். இந்த ஃபேக்டர்ஸில் மைனஸ் போட்டுறேன், சேம் சைனை ஆட் பண்ணிக்கிறோம். 2 + 2 is 4, பட் மைனஸ் சைன் போடணும். ரெண்டு ஃபேக்டர்ஸில் ரெண்டு இன்டிஜர்ஸ்க்குமே மைனஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கணும், ஆன்சருக்கு 4 போடணும். ஸோ இப்போ 4 இருக்கிற இடத்துல நம்ம இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 4a square minus 2s minus 2s plus 1. இந்த இப்போ இங்கே காமனாக 4க்கு 2க்கு காமனாக 2 எடுத்துக்கலாம். இது 2 2s are 4 வச்சு 2 2s are 4 வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். இது s இன்ட்டு எஸ்ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இது இந்த 4a ஸ்கொயர்லேயும் 2sலேயும் காமனாக 4க்கு 2க்கு காமனாக 2 வெளியில் எடுத்துருக்கேன். இதுலேயும் s இருக்குது, இதுலேயும் s இருக்குது. ஸோ s எடுத்துட்டேன். இப்போ 4ல் ஒரு 2 எடுத்துட்டேன் காமனாக, இன்னும் ஒரு 2 இருக்குது. இந்த ரெண்டு s இருக்குது, ஒரு s வெளியில் எடுத்தாச்சு, ஒரு s இன்னும் உள்ள இருக்குது. இந்த மைனஸை நீங்கள் போட்டுக்கலாம். 2 ஆல்ரெடி வெளியில் எடுத்தாச்சு, s ஆல்ரெடி வெளியில் எடுத்தாச்சு. ஸோ இந்த பிளேஸில் 1 தான் இருக்கும். மைனஸ் சைன் வெளியில் எடுத்துக்கலாம். இந்த மைனஸ் சைன் வெளியில் எடுத்துக்கலாம். மைனஸ் சைன் வெளியில் எடுத்தோம்னா இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ ரெண்டுலேயும் காமனாக ஒரு மைனஸ் எடுத்தாச்சு. 2 இருக்கும், s இருக்கும், மைனஸ் வெளியில் போயாச்சு. இந்த மைனஸில் ஒரு மைனஸ் வெளியில் போட்டோம், ஒரு மைனஸ் இங்கே இருக்கும், ப்ளஸ் 1. சாரி, மைனஸ் இந்த 1 போட்டாச்சு. ஸோ 2s - 1 காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது இங்கே 2s - 1. இந்த டேர்மில் காமனாக எடுக்க எதுவும் இல்லை. ஸோ மைனஸை காமனாக எடுத்திருக்கோம், 1 காமனாக வெளியில் எடுத்திருக்கோம். அப்போ 2s, ரெண்டு மைனஸில் ஒரு மைனஸ் போயாச்சு, ஒரு மைனஸ் உள்ளே இருக்குது, இந்த 1 போட்டிருக்கேன். ஸோ 2s - 1 is equal to 0. 2s is equal to 1, s is equal to 1. இந்த 2 ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது டினாமினேட்டர் போகும், s is equal to 1/2 கிடச்சிருக்கும். ஸோ zeros is equal to 1/2, 1/2. இந்த 2s - 1க்கு ஒரு 1/2, இந்த 2s - 1க்கு ஒரு 1/2. ஸோ கொஸ்டின் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். 4a square minus 4s plus 1. So a is equal to coefficient of s square, b is equal to coefficient of s, c is the constant term. எது எடுத்து எழுதினாலும் நம்ம சைனோட எடுத்து எழுதிக்கணும். இப்போது sum of the zeros is equal to coefficient of minus coefficient of x
divided by coefficient of x square. So minus b oda value minus 4 substitute பண்ணிக்கலாம் divided by a oda value 4 minus into minus is plus 4 by 4 is equal to 1. அதே போல product of zeros, product of the zeros is equal to coefficient of constant term divided by coefficient of x square. The constant term value is 1 divided by coefficient of x square is 1 by 4. So answer is 1 by 4. Six x square minus 3 minus 7x. 6x square first coefficient of x square term தான் first எழுதணும், அப்புறம் coefficient of x term தான் next எழுதணும். coefficient of x square term first எழுதணும், next coefficient of x term எழுதணும், லாஸ்ட்டில் தான் கான்ஸ்டன்ட் term எழுதணும். இப்போ தான் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 into minus 3 is equal to minus 6 3 is 18. 18ஓட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். 18ஓட ஃபேக்டர்ஸ்னால் 6 3s are 18, 9 2s are 18. ஸோ ஆட் பண்ணோம்னா 9 வரும், சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 3 வரும். ஸோ நம்மளுக்கு -7 தான் தேவை. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 7 வரும். கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் சைன் போட்டுக்கணும், ஸ்மாலர் நம்பருக்கு ப்ளஸ் சைன் போட்டுக்கணும். அப்போ தான் ஆப்போசிட் சைனாக இருந்தால் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அட் த சேம் டைம் பெரிய நம்பர் கிரேட்டர் நம்பரோட சைன் போடுவோம். ஸோ நம்மளுக்கு -7 கிடைக்கும். ஸோ இந்த -7 இருக்கிற இடத்துல இந்த ஃபேக்டர்ஸ் ரெண்டையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். 6x ஸ்கொயர் minus 9x plus 2x. இப்போ இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் -3. ஸோ இந்த டேர்மும் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மும் அப்படியே தான் எழுதியிருக்கேன். -7x பதிலாக இந்த ஃபேக்டர்ஸ் எடுத்து எக்ஸ் ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ 6ல் 3 2s are 6, 3 3s are 9. ஸோ காமனாக 3 இருக்குது. ஸோ 3 எடுத்தாச்சு, 6ல் 3 எடுத்தாச்சு, 3 வெளியில் எடுத்தாச்சு, 2 இருக்குது. இங்கே 2x இருக்குது, ஒரு எக்ஸ் வெளியில் எடுத்தாச்சு, 3xன்னு எழுதிக்கலாம். ஒரு எக்ஸ் வெளியில் போயாச்சு, ஒரு எக்ஸ் உள்ளே இருக்குது. இந்த மைனஸ் சைன் எடுத்து எழுதியிருக்கேன். இந்த 3ல் ஒரு 3 வெளியில் காமனாக எடுத்துட்டேன். இந்த எக்ஸையும் காமனாக எடுத்தாச்சு. ஸோ இங்கே ஒரு 3 மட்டும்தான் இருக்குது. ப்ளஸ் சைன் போட்டிருக்கேன். இங்கே நம்மளுக்கு காமனாக எதுவும் எடுக்க முடியாது இல்லையா? ஸோ 1 மட்டும் போட்டுக்கலாம். இப்போ 2x -3 அப்படியே போட்டுக்கலாம். இந்த ரெண்டு டேர்ம்லேயும் 2x -3 காமனாக இருக்குது. அது காமனாக வெளியில் எடுத்து வந்துட்டு இப்போ 3x +1 தான் இருக்குது. 3x + 1. ஸோ இப்போ இதுக்கு 2x -3 is equal to 0, 3x + 1 is equal to 0, 2x is equal to ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறேன், சைன் சேஞ்ச் ஆகும். x is equal to 3, 2 டினாமினேட்டருக்கு போகும். 3x is equal to +1, ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போது -1 ஆகும். x is equal to -1, 3 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறேன், டினாமினேட்டருக்கு போகும். ஸோ இப்போ zeros is equal to 3/2, -1/3. திருப்பி நம்ம ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். 6x ஸ்கொயர் -3 -7x, ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஃபார்மில் இருக்குது, -7x -3. 6x ஸ்கொயர் -7x -3 இந்த ஈக்குவேஷன் இது எடுத்துக்கலாம். இப்போ ஏவோட வேல்யூ எடுத்துக்கலாம். ஏவோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு the coefficient of x square is 6. b is equal to coefficient of x is -7. c is equal to constant term is -3. So sum of the zeros is equal to -b/a minus coefficient of x divided by coefficient of x square. So minus into -7 divided by a oda value 6 substitute பண்ணனும். minus into minus plus 7 divided by 6. Product of the zeros
constant term c divided by coefficient of x square. Constant term c value எவ்வளோ minus 3, coefficient value 6. So minus 3க்கு 6க்கு cancel பண்ணோம்னா table number 3ல 1 3s are 3, 2 3s are 6 equal to minus 1 by 2. இதில் 4 இருக்குது, u 2 times present ஆயிருக்கு, plus 4 into 2, 8 4 2s are 8 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன், ஒரு u இருக்குது. ஸோ 4 காமனாக இருக்குது ரெண்டுலேயும், அதே மாதிரி u காமனாக இருக்குது. ஸோ ஒரு 4ம் ஒரு யூவும் காமனாக வெளியில் எடுத்துக்கிறேன், உள்ளே ஒரு u மட்டும்தான் இருக்கும், இந்த ப்ளஸ் சைன் போட்டுக்கிறேன். 4 வெளியில் போயாச்சு, u வெளியில் போயாச்சு, இன்னும் 2 மட்டும்தான் இருக்குது, is equal to 0. So 4u is equal to 0, u plus 2 is equal to 0, u is equal to 0 plus 2, right hand side வரும்போது minus 2 ஆகும், u is equal to minus 2. ax square plus bx plus c ஃபார்மில் கொண்டு வரணும். நம்மளுக்கு இங்கே c ஓட டேர்ம் இல்லை, ஸோ 4u square plus 8u plus constant term 0ன்னு போட்டுக்கலாம். So the sum of a is the coefficient of x square 4, b is equal to coefficient of 8, coefficient of x 8, constant term c is equal to 0. So sum of the zeros is equal to minus coefficient of x by coefficient of x square. So minus into b oda value 8 divided by a oda value 4. So minus 4 க்கு 8 cancel பண்ணோம்னா 2. Product of the zeros is equal to constant term by coefficient of x square. The constant term value is 0 divided by 4. Any number divided by 0 divided by any number is 0. Fifth sum, t square minus 15, a square minus b square form இருக்கு. So a plus b into a minus b ன்னு எழுதிக்கலாம். அப்போ t square minus 1 இருக்குது, 15 இருக்குது. இது வந்து t square minus root 15 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏன்னா root 15 into root 15, root 15 into root 15 is equal to 15. So root 15 the whole square எழுதிக்கிறேன். அப்போ இந்த a plus b into a minus b, இது a, இது b. So a ஓட வேல்யூ t plus root 15 into t minus root 15. So t plus root 15 is equal to 0, t is equal to minus root 15. So the zeros of the polynomial is equal to minus root 15 comma minus root 15. You know, t minus root 15 is equal to 0, t is equal to minus root 15, right hand side எடுத்துட்டு போகும்போது plus root 15 ஆகும். So the zeros are minus root 15 and plus root 15. The equation எடுத்துக்கலாம். Equation t square minus 15 ax square plus bx plus c formula இல்லை. So t square plus 0x minus 15 இருக்கு. So the coefficient of t square is 1, the b value is 0 and the constant term is minus 15. Sum of the zeros is equal to minus coefficient of x divided by coefficient of x square minus
0 divided by a1. 0 divided by any number is 0. Product of the zeros is equal to constant term by coefficient of x square. Minus 15 divided by the value of a is 1. So minus 15. 3x square minus x minus 4. Constant term எடுத்துக்கலாம். Coefficient of x square இந்த constant term எடுத்துக்கலாம். 3 into minus 4 is equal to minus 12. இதனோட factors 1 12s are 12, 4 3s are 12, 6 2s are 12. நம்மளுக்கு ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் இங்கே -1 தான் இருக்குது. ஸோ -1 வரணும். இதை ஆட் பண்ணால் 8 வரும், சப்ட்ராக்ட் பண்ணால் 4 வரும், இது வராது. ஸோ இது இந்த வேல்யூஸும் இந்த ஃபேக்டர்ஸும் அப்படி தான். இதே 4ல் 3 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1 கிடைக்கும். இப்போ நமக்கு ஆன்சரில் 1 வேணும். ஸோ கிரேட்டர் நம்பருக்கு நான் மைனஸ் போட்டுக்கிறேன், ஸ்மாலர் நம்பருக்கு ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஆப்போசிட் சைனாலே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். 4ல் 3 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1 கிடைக்கும். கிரேட்டர் நம்பரோட சைன் தான் வரணும். ஸோ கிடைச்சாச்சு. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் தான் நம்மளுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். 3x ஸ்கொயர் இந்த வேல்யூஸ் அப்படி எழுதிக்கிறேன். இந்த மைனஸ் எக்ஸ்க்கு பதிலாக இந்த ஃபேக்டர்ஸை -4x ப்ளஸ் 3x இந்த -4 இந்த கான்ஸ்டன்டாக அப்படி எழுதிக்கலாம். ஸோ இதில் எக்ஸ் மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் இந்த எக்ஸை வெளியில் எடுத்துக்கிறேன். 3 இங்கே உள்ளதாக இருக்குது. ஸோ எக்ஸ் மட்டும் காமனாக வெளியில் எடுத்துருக்கேன். இன்னொரு எக்ஸ் இருக்குது. மைனஸ் எக்ஸு காமனாக வெளியில் எடுத்தாச்சு, 4. இந்த ப்ளஸ் காமனாக வெளியில் எடுத்துக்கிறேன். உள்ளே எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஸோ 1 அப்படியே காமன் எடுத்துக்கலாம். 3x minus 4. 1 காமன் எடுத்தோம்னா வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ அது ரெண்டுக்கும் காமனாக 3x minus 4 எடுத்துக்கலாம். ஸோ ரிமைனிங் இந்த ரெண்டு டேர்ம்ஸை x plus 1 எழுதிக்கலாம். ஸோ 3x minus 4, x plus 1 are the factor. So 3x minus 4 is equal to 0, x plus 1 is equal to 0. 3x is equal to minus 4, right hand side வருது plus 4 ஆகும். x is equal to 4, 3யும் right hand side கொண்டு வரோம், denominatorக்கு போகும். x plus 1 is equal to 0, x is equal to plus 1, right hand side எடுத்துருக்கும் போது sign change ஆகும், minus 1 ஆகும். So the zeros of the polynomial is equal to 4 by 3 minus 1. The equation is 3x square minus x minus 4. A is the coefficient of x square, b is the coefficient of x, c is the coefficient constant term, c is the constant term. The sum of the zeros is equal to the coefficient of x minus coefficient of x divided by coefficient of x square is equal to minus b oda value -1 substitute பண்ணிக்கலாம் divided by a oda value 3, minus into minus plus 1 by 3. Product of the zeros constant term divided by a constant term divided by coefficient of x square a. So constant term is -4 divided by a value is 3, so -4 by 3. Question number 2. Find a quadratic polynomial each with the given numbers as the sum and product of its zeros respectively. Question number 1. 1 by 4 comma -1. 1 by 4 alpha plus beta எடுத்துக்கலாம். -1 alpha into beta எடுத்துக்கலாம். So alpha plus beta sum of the zeros of the polynomial is equal to -4 by a is equal to 1 by 4. Alpha beta is equal to c by a, constant term by coefficients of x square is equal to
1. The polynomial is x square minus alpha plus beta into x plus alpha into beta. X square minus alpha plus beta க்கு 1/4 substitute பண்ணிக்கலாம். alpha beta க்கு -1 substitute பண்ணிக்கலாம். So 1/4 substitute பண்ணிக்கலாம் into x plus alpha beta க்கு -1. So இந்த equation 4 ஆல multiply பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ராக்ஷனில் வந்திருக்கு 1/4 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு -xன்னு வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 4 × 1 4. நெக்ஸ்ட் சம் √2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எடுத்துக்கலாம். 1/3 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு எடுத்துக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு √2, அதாவது -b/a minus coefficient of x divided by coefficient of x square. Alpha beta is equal to 1/3 is equal to c/a, constant term by coefficient of x square. The polynomial is x square minus alpha plus beta into x plus alpha into beta. X square minus alpha plus beta க்கு √2 substitute பண்ணிக்கலாம். x plus alpha beta க்கு c/a substitute பண்ணிக்கலாம் 1/3. ஸோ இது ஃப்ராக்ஷனில் வந்திருக்க கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ multiplying the equation by 3x square minus √2 into 3x plus 3/3. 3x square minus 3 into √2x plus 1, 3 cancel ஆகிரும், 1 போட்டுக்கலாம். 3x square minus 3 √2x plus 1. Third sum. Zero, √5. 0 alpha plus beta எடுத்துக்கலாம். alpha into beta is equal to √5. So the sum of these zeros is equal to -b/a is equal to 0. Alpha beta, the product of the zeros is equal to c/a is equal to √5. The polynomial is x square minus alpha plus beta into x plus alpha beta. X square minus 0, alpha plus beta value is 0. The product of alpha to beta is √5. So x square plus √5. Fourth sum, alpha plus beta is equal to -b/a is equal to 1. Alpha beta is equal to c/a is equal to 1. The polynomial is x square minus alpha plus beta into x plus alpha into beta. So x square minus alpha plus beta க்கு 1 substitute பண்ணியிருக்கேன். alpha into beta க்கும் 1 substitute பண்ணியிருக்கேன். x square minus x plus 1 தான் ஆன்சர். One into x is x. Alpha plus beta is equal to 1/4 minus b/a. Alpha beta is equal to c/a is equal to 1/4. The polynomial is x square minus alpha plus beta into x plus alpha beta. X square minus the value of alpha plus beta is 1/4, substitute பண்ணிக்கலாம். plus alpha beta க்கு 1/4 substitute பண்ணிக்கலாம். ஸோ டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷனில் இருக்கிறது 4. ஸோ அதை
by 4 பண்ணும்போது cancel ஆகும். So 4 into x square 4x square minus 4 by 4x plus 4 by 4. 4x square 4 க்கு 4 cancel பண்ணிக்கலாம். 4x square minus x plus 1. Fifth sum 4 comma 1 alpha plus beta is equal to minus b by a is equal to 4. Alpha into beta is equal to c by a is equal to 1. The polynomial is x square minus alpha plus beta into x plus alpha into beta. X square minus substituting the value of alpha plus beta 4x plus alpha beta value is 1. So x square minus 4x plus 1. Thanks for watching.